அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான ரகசியம். ஒவ்வொருத்தர் பிறந்த திதியுடைய தத்துவங்கள் முதல்ல தெரியணும். இப்ப திதி அப்படின்னு சொன்னாலே ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தத்துக்கு நீங்க போயிடுறீங்க. திதினா ஜலம், அதற்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்ட்டு போயிரு. நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்களோ அதோடு 2 திதிகள் உங்களுக்கு எந்த காலத்திலும் வாழ்நாள் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் பிறந்த திதிக்கு என்ன சொன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திதியில குழந்தைகள் பிறந்துட்டா நீங்க லக்கி மேன், உறுதியாக லக்கி மேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு தெரிந்துக்கிடணும். நீங்கள் பிறந்த திதியை எப்படி நீங்கள் என்ன சொன்னா ஆக்டிவேஷன் பண்ணணும். எந்த பந்தபூதத்தை பிடித்தால், இப்ப நீங்க எல்லாருமே திதியை பிடிச்சு ஆளுமை பண்ணாமலாம் இல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் தான் பிறந்த திதியை வச்சு என்ன சொன்ன, என்ன தானம் பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதாவது கடலில் கடல் இது ஒரு கடல். அதுல இனிமையான நீர் எங்கே இருக்கிறது? எல்லாமே உப்பு தண்ணி அப்படின்னு நீங்க நினைச்ச, கடலிலும் இனிமையான நீர் இருக்கிறது. முத்து எந்த இடத்துல கிடைக்கும், சிப்பி எந்த இடத்துல கிடைக்கும், நமக்கு வலிமை எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரகசியம் தான் இது. அப்ப இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிடு. பிரதமை திதியில் வளர்விரையில பிறந்தாலும் சரி, தேய்விரை, பிரதமை திதிக்கு எப்பயுமே பிரதமை திதி, சஷ்டி திதி, ஏகாதேசி திதி 100% இந்த 3 திதிகளும் ஒரே ஆதிபத்தியம் உடையது. பிரதமையில் என்ன சொல்றான்னா பிரதமை, சஷ்டி, ஏகாதேசி அப்படின்னா இந்த திதி நீர் தத்துவத்தை சார்ந்தது. பிரதமை, சஷ்டி, ஏகாதேசி நேர் தத்துவத்தை சார்ந்தது. அப்ப இந்த பிரதமையில பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்க சஷ்டி, பிரதமை, சஷ்டி, ஏகாதேசி திதியில போய் பிறந்தவங்க எப்பயுமே என்ன சொல்றான்னா ஜலத்தில் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக குடிப்பது, நல்லா அடிக்கடி ஜலத்தில் பரிமாற உங்களுடைய திதி நல்லா வேலை செஞ்சிடும். அப்ப அதுக்கடுத்து என்ன சொன்னா துவிதியை, சப்தமி, துவாதசி இந்த திதியில் போய் பிறந்தவர்கள் நில தத்துவத்தை சார்ந்தவர்கள். துவிதியை, சப்தமி, துவாதசி அப்படிங்கிறது நில தத்துவம். அப்ப என்ன சொல்ற, இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்ன கொஞ்ச நேரம்னாலும் வெறுங்காலில் நடக்கணும். அப்ப வெறுங்காலில் நடக்காம அது வேலை செய்யாது. அப்ப நில தத்துவத்தை சார்ந்தது. அதற்கடுத்து திருதியை, அஷ்டமி, திரையோதசி இது அக்கினி தத்துவத்தை சார்ந்தது. திருதியை திதியில் பிறந்தாலும், அஷ்டமி திதியில் பிறந்தாலும், திரையோதசி திதியில் பிறந்தாலும் கோயிலுக்கு போனோம்னா ஒரு சூடத்தை பொருத்தி வச்சிடும். கோயிலுக்கு போனோம்னா ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு அப்படி தொட்டு கும்பிடுங்க. வீட்டுல சூடம் பொருத்தி சாமி கும்பிடுங்க. ஏன்னா அக்கினி ஜெயிச்சிருவீங்க. அதற்கடுத்து சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி இது வாயு. வாயுன்னா என்னது? புகை. அப்ப இந்த சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாயு என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டுல பத்தி பொருத்துவது இவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை வலிமையாக்கிடும். பொருளாதாரத்தை கண்டிப்பா வலிமையாக்கிடும். அப்ப என்ன சொன்னா பஞ்சமி, தசமி, அமாவாசை, பௌர்ணமி இதுல பிறந்தவங்க. ஏன்னா அமாவாசை, பௌர்ணமி ஒரே ஸ்டேஜ் தான்.
பஞ்சமியில பிறந்தாலும், தசமியில பிறந்தாலும், அமாவாசையில் பிறந்தாலும் இவர்கள் ஆகாய தத்துவத்தை சேர்ந்தவர்கள். ஆகாய தத்துவத்துக்கு என்னையா பொருள் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்லனா, பூதான். ஆகாய தத்துவத்திற்கு எப்பயுமே பூக்கள் எங்க பாருங்க, அப்படி மேல பார்த்தோம் பூக்கும். ஆகாய தத்துவம், அது ஆகாய தத்துவம். அப்ப என்ன சொன்னா, நேர் தத்துவம், நில தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம். அப்ப ஒவ்வொருத்தர் பிறந்த அமைப்புக்கு இப்ப வந்து என்ன சொன்ன, பிரதமை, சஷ்டி, ஏகாதேசி, நந்தா திதியில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் தங்களுடைய சாமி கும்பிடும்போது உங்க வீட்டில் இருக்கிற சின்ன வந்து ஒரு விநாயகருக்கு கூட பன்னீர் அபிஷேகமும் சாதாரண தண்ணீர் அபிஷேகம் பண்ணா உங்களுடைய காரியம் வெற்றி பெற்று. துவிதியை, சப்தமி, துவாதசி திதியில் போய் பிறந்தவர்கள் நிலத்தத்துவம். இந்த நிலத்தத்துவம் என்பது நம்ம வீட்டில் வைத்திருக்கிற அந்த சிறு தெய்வ விக்கிரகங்களுக்கு சந்தனம், குங்குமம். சந்தனம் என்பது மண்ணு, வைத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். திருதியை, அஷ்டமி, திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு சூடம் பொருத்தி சாமி கும்பிடுறது தான். சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வாயு. வாயுன்னா என்ன சொன்னா, பத்தி, சாம்பிராணி புகை போடுவது. இவர்கள் புகை போட 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 கண்டிப்பாக அந்த புகையின் மூலமாக நம்மளுடைய கர்மா கழிந்து நமக்கு வரவேண்டிய இது வரும். பஞ்சமி, தசமி, அமாவாசை, பௌர்ணமி திதியில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப பூ போட்டு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும். சில நேரங்களில் வந்து என்ன சார், அதாவது ஒரு ஸ்டக்கப்பிங் இருக்கலாம், ஆனால் இது 100% உண்மை. அப்ப திதிகளை இயக்கக்கூடியது நேர் தத்துவம், நில தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம் இருக்கு. அப்ப இந்த பிரதமை, சஷ்டி, ஏகாதேசி இந்த திதிகளுடைய பிறந்தவர்கள் இவர்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் தான் ஆள்கிறது. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா, துவிதியை, சப்தமி, துவாதசி திதியில் பிறந்தவர்களுடைய ஆளுமை கிரகம் வந்து புதன். ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து திருதியை, அஷ்டமி, திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது குரு பகவான். சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி போய் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்து என்ன சொல்றான்னா வந்து சில பேசிக்லன்னு சொல்ல, அதாவது வந்து பிரதமை, சஷ்டி, ஏகாதசிக்கு செவ்வாய் வெற்றியை கொடுக்கும். துவிதியை, சப்தமி, துவாதசிக்கு புதன் வெற்றியை கொடுக்கும். திருதியை, அஷ்டமி, திரையோதசிக்கு வந்து என்ன சொன்னா குரு வெற்றியை கொடுக்கும். சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசிக்கு சுக்கிரன் வெற்றியை கொடுப்பார். அதற்கடுத்து என்ன சொன்னா பஞ்சமி, தசமி, அமாவாசை, பௌர்ணமிக்கு இந்த திதியை ஆளக்கூடிய கிரகங்கள் இந்த கடைசி பஞ்சமி, தசமி, அமாவாசை, பௌர்ணமிக்கு சனிதான் ஆளுகிறது, வெற்றியை கொடுப்பார். அப்ப வந்து என்ன சொன்னா, நாம பிறந்த திதிகளை எந்த ரூபத்தில் வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும், இதை ஆள்கின்ற கிரகங்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக வந்து இதை விட நிறைய பேசலாம், டைம் ஆயிப்போச்சு. அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த நேர் தத்துவம், நில தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவத்திற்கு உண்டான இந்த அமைப்பில் பிறந்திருக்கிறவங்க அதற்குண்டான பொருள்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க. பொருள்கள் என்பது ஜலம், மண்ணுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சந்தனம், அக்னிக்கு வந்து என்ன சொன்னா நெருப்பு, வாயுக்கு வந்து என்ன சொன்னா பத்தி காட்டுவது, ஆகாயத்திற்கு வந்து பூ போட்டு வணங்குவது. இவ்வளவுதான். இதை ஒவ்வொன்றும் இந்த மும்மூணு திதிகளை வந்து என்ன சொல்றான்னா 15 திதிகளை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒவ்வொரு கிரகம் ஆள்கிறது. முதல் 3 திதிகளை செவ்வாயும், 2வது 3 திதிகளை வந்து புதனும், 3வது 3 திதிகளை வந்து குருவும், 4வது 3 திதிகளை வந்து சுக்கிரனும்,
5வது 3 திதிகளை சனி ஆளுகிறது. இதை ஏன் வந்து நான் வந்து விவரமா சொல்றேன், என்னுடைய திதிக்கு சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆளுமை பவர் உண்டானவர். அப்ப இன்று வரை வந்து என்ன சொல்றான்னா சனியை நான் விட்டதே இல்லை. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அது இன்று வரை நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய திதிக்குண்டான அந்த கிரகத்தை கண்டிப்பாக வழிபடுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.